ஹலோ மக்களே, நான் உங்கள் செல்வி. இது வந்து சண்டே விலாக். அம்மா காலையிலே எழுந்திரிச்சி வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பால் வாங்கிட்டு வந்து காஃபி போட்டாங்க. நான் எழுந்திரிச்சி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தூத்து எடுத்து கொடுத்தேன். ஏன்னா இன்றைக்கி சண்டேங்கிறதுனால அப்படியே பங்குனி உத்திரத்துக்கு வீடெல்லாம் கழுவி விளக்கெல்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே வீடு கழுவி விளக்கெல்லாம் கழுவியாச்சு. ஆக்சுவலாக 2 வாரமாக வந்து நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜை எடுக்கலை. ஏன் அப்படின்னா அந்த நாங்குநேரி கோயிலில் பெருமாள் கோயிலில் வந்து தேரோட்டம் அப்படிங்கிறதுனால கொடி ஏறியாச்சு அப்படின்னா நான்வெஜ் எடுக்க மாட்டோம். சரி, எப்படியும் வீடு க்ளீனாக தான் இருக்குது, நான்வெஜ் எதுவுமே எடுக்க மாட்டோம், இன்றைக்கே வீடெல்லாம் கழுவி விட்டாச்சுன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கெல்லாம் தேய்ச்சி துணி இருந்த துணியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு ஆல்ரெடி பாதி துணி அம்மா ஏற்கனவே வாஷ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இருந்த நேற்றும் இன்றைக்கும் உள்ள துணி மட்டும் இன்றைக்கி காலைல வாஷ் பண்ணிவிட்டு, கட்டில் வந்து நம்ம வீட்டில் இல்லை வெளியில் எங்கேயாவது கிளம்புனா தான் குப்பைமேடு மாதிரி இருக்கும். வீட்டிலே இருந்தோம் அப்படின்னா நீட்டாக தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் கட்டில் அப்படியே லேசாக எல்லாத்தையும் நீட் பண்ணி விட்டுட்டு தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு வீடு கழுவி பாத்திரமெல்லாம் கழுவி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு 9:30 மணிக்கிட்ட ஆகிட்டு. இதில் ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா தண்ணி வரல. எல்லா நாளும் தண்ணி வரும், இன்றைக்கி தண்ணி வரல. இருக்கிற தண்ணி வச்சு தான் எல்லா வேலையும் முடிச்சிருந்தது. காலையில் சாப்பாட்டுக்கு வந்து கம்பங்கூழ், தயிர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா. ஆல்ரெடி வந்து நம்ம எப்படின்னா சண்டே வந்து ஸ்பெஷலாக காலையில் சாப்பாடு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பழைய சாதம் இல்லைன்னா இந்த மாதிரி கூழ் அந்த மாதிரி ஏதாவது தான் இந்த வெயில் நேரத்துக்கு வைப்போம். குளிர் நேரம் கூட இட்லி தோசை அந்த மாதிரி டிஃபன் பண்ணுவோம். வெயில் வந்தாச்சு அப்படின்னா காலையில் சாப்பாட்டுக்கு சண்டே, அதுலேயும் ஸ்பெஷலாக சண்டே, மீதி எல்லா நாளும் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதுனால, ஒர்க் போகணும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சண்டே மட்டும் காலையில் கம்பங்கூழ், கஞ்சி, பழைய கஞ்சி அந்த மாதிரி வைப்பாங்க. இது வந்துட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தயிர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் இந்த மோர் தயிரெல்லாம் ஊற்றி சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுனால தனியாக உப்பு மட்டும் போட்டு குடிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு இது அம்மாவுக்கும் அப்பாவுக்கு இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. காலையில் சாப்பாடு இதிலே ஓவர் ஆயிரும். இது வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அது நான் உப்பு மட்டும் போட்டு குடிக்கிறத விட அம்மா அப்பா குடிக்கிற ஸ்டைல் இது வந்து சூப்பராக இருக்கும். மத்தியான சாப்பாட்டுக்கு வாழைப்பூ பொரியல், சாதம் 2 வச்சுருந்தேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்துட்டு மோர் குழம்பு வச்சு சௌச்சோ கூட்டு வைக்கிறது தான் பிளானு. கஞ்சியில் வந்து தயிரை ஜாஸ்தி ஊற்றிட்டாங்க. அதனால் மோர் குழம்பை கேன்சல் பண்ணி வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சாச்சு. வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு ஏன்னா பொரியலுக்கு வாழைப்பூ வந்து கம்மியாக இருந்தது. வடை போடணும் அப்படிங்கிறதுக்காக பூ எடுத்து வச்சுட்டேன்னா அதனால் 2 பொரியல் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வாழைப்பூ பொரியல், வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், சாப்பாடு, கொஞ்சோண்டு மோர். இதுதான் இன்றைக்கி மத்தியான சாப்பாட்டுக்கு இருந்துச்சு. வெஜ்னால் முக்கால்வாசி 2 பொரியல் வருது அப்படின்னா ஒரு காய் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னா இன்னொரு காய் சேர்த்து வச்சுருவோம். அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே துணியெல்லாம் காஞ்சிருச்சு. இடையில கொஞ்சம் நேரம் போய் டிவி பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். முடிக்கவும் துணி நல்ல வெயிலுங்கிறனால துணி காஞ்சிட்டு அம்மா பாதி துணி மடிச்சிட்டாங்க. நான் மீதி இருந்த கொஞ்சம் துணி மட்டும்தான் நான் மடித்தேன். ஆஃபீஸ் ஒர்க் துணி எல்லாமே வந்துட்டு அம்மா மடித்து தூக்கி தூர வச்சுட்டாங்க. அது வெயிலில் கிடந்தால் கலர் போயிடும் அப்படிங்கிறதுனால தூக்கி வச்சுட்டாங்க. இது ரெகுலர் யூஸுக்கு இருக்கிற துணி மட்டும்தான் நான் எடுத்து மடித்தேன். துணி மடித்து முடிக்கவும் கரெக்டாக ஒரு 4:30 மணி போல் ஆயிட்டு. அதனால் அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூ வடைக்கு பருப்பு ஊற போட்டிருந்ததுனால வாழைப்பூ வடை போட்டுட்டு சங்குப்பூவில் டீ போட்டேன். அந்த பால் வச்சு டீ போடுறத விட இந்த சங்குப்பூ டீ தான் அம்மா குடிப்பாங்க. நான் பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டேன், அது வீடியோ எடுக்கலை. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சங்குப்பூ டீயும் வாழைப்பூ வடையும் கொடுத்துட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து மக்ரோன் பிரியாணி போட்டுடலாம். எப்போ பார்த்தாலும் நான் பண்ணினாதான் இந்த மக்ரோன் பிரியாணி அந்த மாதிரி பண்ணுவேன். நான் வர லேட் ஆகிட்டுன்னு அம்மா டிஃபன் பண்ணுறாங்க அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, கோதுமை தோசை அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இன்றைக்கி சண்டே எல்லோரும் வீட்டில் இருக்கோம், நான்வெஜ் எதுவுமே சாப்பிடல, ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்ரோன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே வள்ளியூரில் வாங்கிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 இதில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் 2 வாங்கணும் இல்லையா. ஒன்று வந்து ஸ்பைரல், இன்னொன்று வந்து இந்த டியூப் மாடலில் மக்ரோன் வாங்கியிருந்தோம். அதுதான் இன்றைக்கி அந்த பிரியாணி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தது. ஆல்ரெடி அப்பா எல்லா காயுமே கட் பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி அப்பா தான் பிரியாணி பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் அப்பா பிரியாணி பண்ணாங்கன்னா காரம் ஜாஸ்தி ஆயிரும் அப்படிங்கிறதுனால நானே பண்ணுறேன்ப்பா, நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரியாணி பண்ணுறதுக்கு வந்துட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நறுக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்துட்டு பாஸ்தா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வதக்கி எல்லாம் ரெடி பண்ணது மட்டும்தான் நான். சேம் டிட்டோட் நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான்.
ஆக்சுவலி இந்த ரெசிபி எப்படி வந்தது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம நாக்கெல்லாம் ரொம்ப நமன்னு இருந்தது. சரி ஓகே, பிரியாணி ஸ்டைலில் ஒரு பாஸ்தாவாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நைட்டு பாஸ்தா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணி எல்லாம் ஊற வச்சு காய்கறி எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாஸ்தா வந்துட்டு நான் 3/4 வேக்காடு தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். முழுக்க அது வேகலை. ஏன்னா நம்ம 3/4 வேக்காடு வேக வச்சு இதில் போடும்போது தான் நமக்கு சரியான இதுக்கு வரும். ஆக்சுவலி நம்ம வீட்டில் பாஸ்தா எப்போவுமே கொஞ்சம் சூப்பியாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பிரியாணி ஸ்டைல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறைவாக வச்சு, இதுவே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஜாஸ்தி மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் சூப்பியாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் பாஸ்தா. இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி வச்சா தான் காயும் நல்லா வேகும். பாஸ்தா நம்ம 3/4 வேக்காடு வச்சுருக்கிற பாஸ்தாவும் நல்லா கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ எனக்கு வந்து பிரியாணி பாஸ்தா பிரியாணி இந்த மாதிரி வந்திருக்கு. மேலே வந்துட்டு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸும் நெய்யும் மட்டும் போட்டுட்டு அப்படியே பெரட்டி விட்டுட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து ரைத்தா வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த சண்டே நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி எங்களுக்கு இந்த சண்டே போச்சு அப்படிங்கிறத ஃபுல் விலாகாக எடுத்திருக்கேன். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ மக்களே.